ரசத்துக்கு தரமான சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. கறியை நல்லா கழுவிக்கணும். பொங்கலுக்கு பின்னாடி இப்போ தான் அடுப்பு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் கேஸ் அடுப்புலேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ விறகடுப்பு வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இது ட்ரை பண்ணுறோம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து வரமிளகா நல்லா தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் மகிழா. அந்த பக்கம் போயிரு. ஜீரகம் வரமிளகாய்க்கு அப்புறம் கறி போட்டுருங்க. ஓ பா, உப்பு கறியை சாப்பிட்லாம். ரெடி ஆகிட்டுக்குது. சரியா? மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. தீப்பெட்டிலாம் போடக்கூடாது தம்பி, ஆல் அவுட் ஆகி போயிருங்க. என்னாச்சு? கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சரி சரி சரி, இந்த பக்கம் வரக்கூடாது நெருப்பு. கறி நல்லா வேகணும். கேஸ் அடுப்புனா பிரச்சனை இல்லை, விறகு அடுப்புனா கொஞ்சம் டைம் எடுக்கும். வெந்த பின்னாடி தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். உப்பு கறி சரக்குக்கும் சாப்பிட்லாம், ரசத்துக்கும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஸோ நாங்கள் விறகுல ட்ரை பண்ணியிருக்கோம். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெடிக்குது. விறகடுப்பில் இதுதானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றியா? இதுக்கு முன்னாடி மகிழா மகிழா என்ன பண்ணுற சாமி? சமைக்கிறியா? டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் உப்பு கறி. 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டியது விறகடுப்பில் லேட் ஆகிடுச்சு. தம்பி இதில் தான் கிண்ட முடியும். அது தோசை கரண்டியில் ஒன்றும் பண்ண முடியாது. போ, அது பண்ண தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோங்க. ஓ சூடு வச்சுக்கிச்சு. போ அந்த பக்கம் மேலே பட்டுற போகுது. போ, நான் சமைச்சிக்கிறோம். எங்கேயும் வைக்கிறடா, ஏன்டா அப்படி பண்ணுறப்படா? தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ இப்போ இதை ரசத்துக்கு பருப்பு குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷ் மாதிரி சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிட ரெகுலராக சாப்பிட்றவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா அடிப்பிடிக்கிற பதத்துக்கு விடணும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். வெறும் சாப்பாட்டு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு வரணும். எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கிராமத்து உப்பு கறி, ரசத்துக்கான சைட் டிஷ்.